அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஓகே, இதுல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? கையும் மெய்யுமாய். ஏப்பா, வார்த்தை பயங்கரமா இருக்குன்னு. கையும் மெய்யுமாய். பிரைஸ் காட். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அதுக்கப்புறம் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று இதில் நல்லா எழுதியிருக்கு. இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணணுமா? கல்லெறிஞ்சு. இப்படிப்பட்டவளைன்னு சொல்லியிருக்கா, இப்படிப்பட்டவர்களைன்னு சொல்லியிருக்கா? இப்போ அப்போ இப்படிப்பட்டவர்கள்லாம் 2 பேர், அப்படிதானே? 2 பேரும் என்ன செய்யணுமா? கல்லெறிஞ்சு கொல்லணுமா? ஆனால் இப்போ பிடிச்சிட்டு வந்தது யாரை மட்டும்தான்? அந்த ஸ்திரீயை மட்டும்தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொல்லணும், ஆண்டவரை குற்றப்படுத்தணும். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இப்ப பாருங்க என்ன நடக்கு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் நான் ஒண்ணு சொல்லட்டுங்களாங்க. இப்போ இயேசு பேசினார்னா மனசாட்சி நம்ம என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளும். பிரைஸ் காட். இப்ப பாருங்க, அவங்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இவங்க ஒரே நோக்கமா வந்தாங்க. என்ன நோக்கம்? அந்த ஸ்திரீ மேல என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்ன உடனே அந்த கல்லெல்லாம் என்ன செய்து கீழே விழுகிறது பாருங்க. ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பிரைஸ் காட். ஸோ இங்கே இயேசு உள்ள வந்ததுனால இந்த ஸ்திரீ காப்பாற்றப்படுகிறாள். இப்போ அவள் செஞ்ச பாவத்துக்கு என்னதான் சம்பவிக்கணும்? மரணம் தான் சம்பவிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மனிதர்கள் ஒரு பாவத்து நிமித்தமாய் கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனோ தன்னுடைய கிருபையினால் பாவத்தின் சம்பளமான மரணத்தை தூக்கி தூர போட்டுட்டு அவருடைய கிருபை வரமாகிய நித்திய ஜீவனை அந்த மகளுக்கு ரிலீஸ் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஸோ மனிதருடைய காரியங்கள் உங்களை துக்கப்பட வைக்கும், உங்களை சந்தோஷத்தில் இருந்து உங்களை விலக்கி விடும், உங்களை செத்துடலாம்ங்கிற இடத்துக்கு என்ன பண்ண சொல்லும்? கொண்டுக்கிட்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ உங்களை வாழச் செய்யும், உங்களை ஆளச் செய்யும். பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பவும் காட்ஸ் வாய்ஸ் என்ன பண்ணுங்க? ஆமாம், உங்களை சுற்றி 1000 இரைச்சல்கள் கேட்கப்படலாம், உங்களுக்கு உள்ள ஒரு மெல்லிய சத்தம் கேட்கணும். இது கேட்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் எலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா போய் சூரச்செடிக்கு அடியில் கிடந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? மீண்டும் பட்டணத்துக்கு வந்தார். ஏசபேல் பார்த்துருப்பா தானே? ஆனால் அந்த பயலை கொன்றுவோம்னோ மறுபடியும் வந்து நிற்கான். பிரைஸ் காட். நீங்கள் மறுபடியும் வந்து நிற்பீர்கள். மறுபடியும் வந்து நிற்பீங்க. மறுபடியும் பேசுகிற திரும்ப பேசுகிற பேசுவோம். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. அக்கா, திரும்ப போய் தப்பு பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லலை. திரும்ப பேசுவோம். திரும்ப பட்டணத்துக்குள்ள வருவோம். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம மேலையும் மகிமை பெருகட்டும். பிரைஸ் காட். அந்த ஸ்திரீக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னே? செத்துட்டோம் நினைக்கிறேன். ஆனால் அவள் ஒன்றுமே சொல்லலை. ஐயா, என் கூட இன்னொருத்தனும் விபச்சாரம் பண்ணா அவனெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு எந்த நியாயமும் கேட்கல. நியாயாதி வந்து நிற்கிறாரியா. இனிமே நம்ம வாயை திறந்து நல்லது கெட்டது எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் பார்த்து என்ன பண்ணுவார்?